அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினமுமே காலையில எழுந்து பால் குடிக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகளானது கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பால்ல கால்சியம், புரதம், விட்டமின் டி, பி2, பி12 மற்றும் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது மாதிரியான தாதுக்களானது நிறைந்திருக்குங்க. இதே நம்முடைய உடலுக்கு அதாவது முக்கியமாக எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பால் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான உணவு. எப்போது வேண்டுமானாலும் பால் குடிக்கலாம். பாலை தனித்தும் எடுக்கலாம். இருந்தாலுமே எப்பப்போ பால் குடிக்கணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக குடிக்கணும். எப்போ தவிர்க்கணுமோ அதை நம்ம அந்த நேரத்தில் தவிர்த்துக்கணும். அதுவும் நல்லது தாங்க. இனிப்பு மிகுந்த சுவையான உணவுகளில் பாலுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். பாலில் புரதம், விட்டமின் ஏ, பி1, பி2, பி12, மெக்னீசியம் இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட இதில் நிறைய தாதுக்கள், நிறைய விட்டமின்ஸு, கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைந்திருக்குங்க. பொதுவாக பால் குடிக்கக்கூடிய சரியான நேரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய நேரம் இரவு நேரம்தான். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விட்டமின்ஸ், கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாலை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. அதை நீங்கள் டீயாவோ காஃபியாவோ எடுக்கிறத விட வெறுமன பாலாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தான் நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த பாலை காலையில் எழுந்த உடனேயே ஒரு கப்பு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா காலையில் எழுந்தோன்னா டீ காஃபி குடிக்கிறது, பால் குடிக்கிறது இதெல்லாம் ஒரு சிலர் ரெகுலராகவே வச்சிட்டு இருக்கிறதாங்க. ஆனால் நீங்கள் டீ காஃபி இது மாதிரி குடிக்கிறத விட வெறும் பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பால் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அதாவது பால் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய கால்சியம் நிறைந்த ஒரு பொருள் தான். போதுமான அளவுக்கு கால்சியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மூலமாக இருக்கக்கூடியதுன்னா அது பால் தாங்க. ஏன்னா பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சத்து வேறு எதுலேருந்தும் கிடைக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய புரதம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு புரதம். இந்த பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின் ஏ, பி, டி, கால்சியம் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த பாலில் தான் இருக்குது. பால் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் போல் மகத்துவம் இருக்கக்கூடிய உன்னதமான உணவு அப்படின்னா இது வரைக்கும் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல நம்ம காலையில் ஆரம்பிக்கிறது பாலால் மட்டும்தாங்க. ஸோ பால் எவ்வளவு தேவை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பால் எப்படி குடிக்கணும், பாலுடைய முக்கியத்துவம் என்ன, எவ்வளவு பால் குடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த பாலில் இருக்கக்கூடிய கேசின் தான் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான புரோட்டீனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எல்லாருமே குழந்தைகளுக்கு காலையில் இரவில் பால் கொடுக்குற பழக்கம் வச்சுருக்காங்க. தினமுமே எல்லாருமே குடிக்கலாம். சின்ன வயசுலேருந்து பால் குடித்து வந்தால் எலும்பு பற்கள் எல்லாம் வலிமையாகும் அப்படின்னு நமக்கு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த பாலை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் பால் குடிச்சிங்க அப்படின்னாலும் பிரச்சனை தாங்க. ஏன்னா ஜீரண பிரச்சனைகள் என்னது ஏற்படும். அப்போது ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு பால் குடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 12 மாதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுப்பால், பேக்கெட் பால் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா ஜீரண பிரச்சனைகளானது ஏற்படும். ஸோ தாய்ப்பால் இருக்கக்கூடிய ஒரு சில அரிய சத்துக்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடிய போது அவங்களுடைய உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவையாக இருக்குது. ஸோ அந்த சத்துக்கள் மற்ற பாலில் கண்டிப்பாக கிடைக்காது. இப்படி 1லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே எலும்புகள் உருவாகக்கூடிய காலமே இதுதாங்க. ஸோ ஒவ்வொன்றா இணையக்கூடிய நேரத்தில் கால்சியம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் சேர்த்து பாலும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி 1 to 3 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு 300 ml கால்சியம் தேவைப்படுது அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் பால் கண்டிப்பாக கொடுக்கலாம். இதே 4 to 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 500 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் 2 டம்ளர் பால் கட்டாயம் தரணும். அதே மாதிரி 11 to 18 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் 1/4 லிட்டராவது பால் கொடுக்கணும். இல்லை பால் சார்ந்த பொருட்களை கொடுக்கணும். அதே 19 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு 200 மில்லி லிட்டர் அளவுள்ள பாலை குடிக்கிறது போதுமானதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த பொருட்களாக இருக்கக்கூடிய தயிர், மோர் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க
200 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். எலும்புகள் தேயாமல் இருக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு நீங்கள் பால் எடுத்துக்கிறது, தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை 70 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து குடிக்கலாம். ஸோ பாலில் குளிர்கால சமயங்களில் எளிதில் வந்து ஜீரணமாகாதுன்றதுனால பாலுடைய அளவு வந்து குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பால் குடிச்சிடணும். இல்லைனா ஜீரண பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டுடும். ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இரவில் பால் அருந்தியதும் உடனே தூங்க போகக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கலாம். பால் அப்படின்றது இயற்கையாகவே சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொருள் தான். இந்த பாலை நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. அதாவது ஏன் காலையிலையும் இரவுலையும் கட்டாயமாக 1 டம்ளர் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தாங்க. ஆரோக்கியமாக நம்ம செயல்படணும் அப்படின்னா அன்றாடமாக நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் வந்து கிடைக்கிறது அவசியம். அது உணவுப் பொருட்களில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆகவே ஒரு சில உணவுகள் தினமும் தவறாமல் வந்து எடுத்துக்கணும். அதில் ஒன்று தான் பால். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெதுவெதுப்பான பால் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பால் பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து குடிக்க பிடிக்காது. ஏன்னா பாலில் கொழுப்பு அதிகம் அப்படின்றதுனால குடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாலில் தான் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சத்து இருக்குது. கால்சியம் அப்படிங்கிறது நம்முடைய எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. இத்தகைய கால்சியம் வயது அதிகரிக்கும் பொழுது குறைய ஆரம்பிக்கும். இப்படி எலும்புகளுக்கு வேண்டிய கால்சியம் கிடைக்காம போச்சு அப்படின்னா 30 வயசுக்கு மேலே ஆஸ்டியோபோரிசிஸ் பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ கால்சியம் உடலில் இதர செயல்பாடுகளை எல்லாம் வந்து தடுத்து நிறுத்திடும். தசை சுருக்கம் ஏற்படுறது, ரத்தம் உறையிறது, இது எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தும். அதுக்கெல்லாம் முக்கியமானதுன்னா பால் தாங்க. பாலில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும். ஸோ இந்த சத்து தசைகளுடைய சுருக்கத்துக்கு வந்து அவசியமாக தேவைப்படும். அதே மாதிரி பாலில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உடலுக்கு வேண்டிய 9 வகையான அமினோ அமிலங்களையும் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்துக்கும் மென்மையான சருமத்திற்கும் விட்டமின் ஏ அவசியமானது. உங்களுக்கு செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் சீரான செயல்பாட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த விட்டமின் ஏ சத்து பாலில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாலில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் B12 பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு அவசியமானது. மேலும் இரத்த உருவாக்கத்திற்கும் தேவையானது. எலும்புகளுக்கு வேண்டிய கால்சியம், பாஸ்பரஸ் சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி கட்டாயம் வேணும். இது பாலில் ஏராளமாக இருக்குங்க. இந்த சத்து எலும்புகளுடைய உருவாக்கத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி பாலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் ரிஃபோஃப்ளவினுடைய செல்கள் ஆற்றலுடைய உற்பத்தி செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இது எலும்புகளுடைய உருவாக்கத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது. நியாசின் நொதிகளுடைய செயல்பாட்டுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை கொழுப்புகளை செயலாக்குவதற்கும் தேவைப்படுது. நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ தினமும் பால் குடிக்கிறத கட்டாயமாக்கிக்கோங்க. இந்த மாதிரி பால் நீங்கள் குடிக்கும் பொழுது எடை வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எடை குறைக்க முயற்சிக்கக்கூடியவங்க பால் குடிக்கிறத தவிர்த்துடாதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சிறுநீரக கற்கள் உருவாவதையும் நீரிழிவு அபாயத்தையும் இது வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம். அதாவது தினமும் நீங்கள் பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா டைப் 2 நீரிழிவு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. ஸோ இத்தகைய சத்துக்கள் கொண்ட பாலை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்றத கண்டிப்பாக இதில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.